ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பேக் சைடில் என்னென்ன அளவு எடுத்திருந்தீங்களோ அதே அளவு தான் ஃப்ரண்ட்டுக்கும் வரும். வாங்க எப்படி பார்க்கலாம். இப்போ நம்ம பேக் சைடு வந்து நம்ம கழுத்து அகலம் வந்து 2.5 இன்ச்சு வச்சுருந்தோம். அதே 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 2.5 இன்ச்சு. ஷோல்டர் அகலம் வந்து 2.25 + 3/4 இன்ச்சு கொடுத்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ முன்கழுத்து உயரம் வந்து எடுத்துக்கலாம். ப்ளவுஸில் வந்து இந்த ஷோல்டர்லேருந்து பார்த்துக்குங்க. ஷோல்டர்லேருந்து இங்கே வர கொக்கி சைடு ஷோல்டரில் வச்சு இங்கே வச்சு பார்த்துக்குங்க. இங்கே 5.5 இன்ச் இருக்குது. இந்த ப்ளவுஸில் வந்து 5.5 இன்ச் இருக்குது. அதோட 1/4 இன்ச்சை கூட்டி 5.25. கழுத்தோட உயரம் 5.25க்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து 2.5 இன்ச்சு வச்சேன். இப்போ இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இப்போ கோடு போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு வச்சு வளைவு போட்டுக்கலாம். ஸ்கேலை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். புதுசாக பழகுறவங்க இந்த மாதிரி ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆம்ஹோல் உயரம் வந்து அந்த ப்ளவுஸில் வந்து 5.5 இருந்துச்சு. அதோட 1/4 இன்ச்சை கூட்டி 5.25 எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 5.25க்கு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக அந்த 5.5 இன்ச்சை மார்க் பண்ணுறேன். இப்போ கோடு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பேக் பார்ட்டில் வந்து இப்போ 1.25 வச்சுருந்தீங்கன்னா இங்கே 1 இன்ச்சு வச்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதில் வந்து 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதில் 1.25 வச்சுருந்தேன். இப்போ இங்கே 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வளைவு போட்டுக்கலாம். இப்போ மார்பு சுற்றளவு வந்து 10.5 ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதோட 1.5 இன்ச்சு, 1.5 இன்ச்சோட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 2 இன்ச்சு, 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்டர் டு பட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இங்கே மேலே இருந்து ஷோல்டரில் இருந்து இந்த டாட்டில் இருந்து கீழே வர பாருங்கள், மேலே ஷோல்டரில் இருந்து இந்த டாட்டை இழுத்து இப்படி பிடிச்சிட்டு அதில் இருந்து கீழே அளவு என்ன இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து 12.5 இன்ச் இருக்குது. பாருங்கள், மேலே நல்லா ஷோல்டர் இப்படி வச்சு மேலேருந்து இங்கே இப்படி இழுத்து பிடிச்சிட்டு கீழே வர என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள்.
12.5 இன்ச்சு 12.5 இன்ச் இருக்குது. மேலே ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சும் அப்போ 3/4 இன்ச்சை கூட்டி 13.25 இன்ச்சுக்கு அளவு எடுத்துக்கலாம். அளவெடுத்து இப்போ கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ ப்ளவுஸில் பாருங்கள், ப்ளவுஸில் இங்கே இருந்து இங்கே வர என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருந்து இது வர 2.25 இன்ச் இருக்குது. 2.25 இன்ச்சோட 1 இன்ச்சை கூட்டி இப்போ 3.25க்கு இங்கேருந்து மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் வந்து 2.25 இருக்குது. அதோட 1 இன்ச்சை கூட்டி 3.25க்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 2 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 2 இன்ச்சு. இப்போ அதே மாதிரி இங்கேருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கோடு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ இங்கேருந்து 2 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணி இப்போ கோடு போட்டுக்கலாம். இங்கேருந்து இப்படி வச்சு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பேக் பார்ட் நம்ம 2.5 இன்ச்சு வச்சுருந்தோம். அதே தான் இங்கே கழுத்துக்கும் கழுத்தாகலாம், ஷோல்டர் அகலாம். அதே மாதிரி இங்கே வந்து கழுத்து உயரம், முன்கழுத்து உயரம், இங்கேருந்து ஆம்ஹோல் உயரம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மார்பு சுற்றளவு எடுத்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதேமாதிரி இங்கே ஷோல்டர்லேருந்து பட்டி எடுத்தாச்சு. இங்கே அந்த ப்ளவுஸில் என்ன அளவோ அதோட 1 இன்ச்சை கூட்டி அளவு எடுத்தாச்சு. இங்கேருந்து 2 இன்ச்சு, அதே மாதிரி அங்கேருந்து 2 இன்ச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு ஜாயிண்ட் இருக்கும், அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ இது நல்ல பக்கம் நம்ம குறிச்சிருக்கோம். இப்போ இங்கே மார்க் பண்ணியிருப்போம். இப்போ என்ன செய்யலாம், இங்கேருந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு இப்போ இங்கேருந்து 1.25 இன்ச்சுக்கு எடுத்துக்கலாம். நேர் கட்டிங்னா 1.5 இன்ச்சு வைங்க. கிராஸ் கட்டிங்னா 1.25 இன்ச்சு போதும். இது வந்து கிராஸ் கட்டிங் உள்ளது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர் கட்டிங்னா 1.5 இன்ச்சு, கிராஸ் கட்டிங்னா 1.25 இன்ச்சு போதும். பாருங்கள், நல்ல பக்கமாக இப்படி மடித்து
இங்கே இருந்து 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஒன்னேகால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே இருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே இருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இப்போ இங்கேருந்து இப்படி தைக்கணும். இங்கே வந்து கடைசி வரை இதை தைச்சி முடிச்சுட்டு பாருங்கள், கெட்ட பக்கம்தான் தையல் வரணும், நல்ல பக்கம் அப்படி வந்துடும். இப்போ இங்கே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 சைடும் சமமாக வச்சு இப்போ இங்கே நான் பின்னு குத்திட்டு காமிக்கிறேன். பாருங்கள், பின் குத்திக்கலாம். நீங்கள் வந்து இங்கே தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக பின் குத்தி காமிக்கிறேன். பின் குத்தியாச்சு. இப்போ இது 2ஐயும் சமமாக வச்சுக்கிறணும். சமமாக வச்சு இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்குள்ள டிஸ்டன்ஸ், அது உங்கள் அளவு. இங்கேருந்து ஆம்கோலுக்கு வந்து 1.25 இந்த மாதிரி அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இங்கேருந்து 1.5 இன்ச்சு டிஸ்டன்ஸில் அந்த ப்ளவுஸில் என்ன இருக்குன்னு பார்த்துக்குங்க. இப்போ இங்கே ஒரு பின்னு குத்திக்கலாம். பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸு இங்கேருந்து உங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. டிஸ்டன்ஸு இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு வர நீங்கள் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு அதில் தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியறதுக்காக பின் குத்திருக்கேன். அதே மாதிரி இது 2ஐயும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே 3வது டாட் நம்மளுக்கு கிடச்சிரும். இங்கே வச்சிரும். அதையும் அதே மாதிரி பிடிச்சி இங்கேருந்து ஒரு 1.25 டிஸ்டன்ஸில் இது பண்ணி மார்க் பண்ணி இதையும் தைச்சிருங்க. இப்போ தைச்சி முடிச்சாச்சு. பாருங்கள், இப்போ இங்கே உள்ள மடிப்பை மடிச்சுட்டு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து கொக்கி சைடுக்கு உள்ளதுக்கு 1.5 இன்ச்சு, அதே மாதிரி இங்கேருந்து 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி தையல் போட்டுக்கலாம். தையல் எப்போவுமே ராங் சைடு தான் இருக்கணும். அவ்வளோதான், இது முடிஞ்சு. அதுக்கப்புறம் இது தைச்சி முடித்த உடனே இதே மாதிரி 2 ஸ்லீவையும் 2 ஃப்ரண்ட் பார்ட்டையும் தைச்சிடணும். அதுக்கப்புறம் பேக் சைடு வச்சு பாருங்கள். இப்போ பேக் சைடு வந்து இது வந்து நல்ல பக்கம், இது நல்ல பக்கமும் பாருங்கள், இது நல்ல பக்கம். அதே மாதிரி இங்கே நல்ல பக்கமும் ஜாயின் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறணும். எந்த சைடு உங்களுக்கு கழுத்து வருதுன்னு பாருங்கள். இது வந்து இந்த சைடு தான் வரணும், ஏன்னா கழுத்து இந்த சைடு தான் இருக்குது. எப்பயுமே நல்ல பக்கம் தான் இருக்கணும், கெட்ட பக்கம் தான் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இதுவும் நல்ல பக்கம், இது நல்ல பக்கம் இங்கே வச்சிடணும். அதே மாதிரி இதுவும் 2 கழுத்து ஒன்றா இருக்கிற மாதிரி பாருங்கள், ஒன்றா இருக்கிற மாதிரி இங்கே ஷோல்டர் பிடிச்சிருங்க 1/2 இன்ச்சுக்கு.
1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஷோல்டர் பிடிச்சிடலாம். அதே மாதிரி இங்கேயும் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி ஷோல்டர் பிடிச்சிக்கோங்க. இங்கேயும் பிடிச்சிடணும். ஷோல்டர் 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சிடணும். பாருங்கள், நம்ம இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. மேலே 1/2 இன்ச்சுக்கும் இங்கேயும் 1/2 இன்ச்சுக்கும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி விட்டலாம். பாருங்கள், திருப்பியாச்சு. இப்போ நம்ம பட்டி தைக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது நம்ம வந்து பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மார்பு சுற்றளவு எவ்வளோ எடுத்துருந்தீங்களோ அந்த அளவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களுக்கு கூட இருந்தாலும் பரவாயில்ல, கட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸ் துணியில் 2 எடுத்துக்கோங்க. இது வேறு 2 துணி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி நம்ம தைக்கிறதுனா, இது வேறு துணியை கீழே வச்சு அது மேலே நல்ல துணியை வச்சு அதுக்கு மேலேயும் ஒரு வேறு துணியை வச்சுக்கோங்க. கீழே பாருங்கள், கீழே வந்து வேறு துணி, அதுக்கப்புறம் ப்ளவுஸில் உள்ள துணி, அதுக்கப்புறம் வேறு துணி இங்கே வச்சு கீழே இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி பாருங்கள், 1 இன்ச்சுக்கு இப்போ மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இப்போ நம்ம இதில் தையல் போட்டுக்கணும். பாருங்கள், 1 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க. நான் அதுக்காக பின் குத்திருக்கேன். 1 இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு இப்போ இதை அப்படியே திருப்பி இங்கே ஒரு அமுக்கு தையல் போட்டுருங்க. அமுக்கு தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பிடுங்க. இந்த துணி இருக்கிற வரை அப்படியே திருப்பிட்டு இங்கே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு தையல் போட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டால் அது அவ்வளோதான். இப்போ இப்படி தான் பட்டி தைக்கணும். மேலே பட்டி தைச்சி முடித்தோடனே இப்போ நீங்கள் ப்ளவுஸில் தைச்சிருப்பீங்க பாருங்கள், இதில் அந்த துணியை வச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே கரெக்டான அளவுக்கு இந்த கீழே இருக்கிற வரை பேக் சைடில் நம்மளுக்கு எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவு வரை வச்சுக்கோங்க. நீங்கள் தைச்ச துணியில் வைங்க. இந்த தைச்ச துணியை தான் வைக்கணும். வச்சுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இது நல்லா தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கி விட்டு இப்போ மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கேருந்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவோட ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக இந்த அளவோட ஒரு 1/2 இன்ச்சு இதே மாதிரி மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இப்போ இதை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து சில பேர் முன்கழுத்து இறக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பட்டி தச்சு முடித்த உடனே ஒரு ஸ்கேலை வச்சு பாருங்கள், பட்டி தச்சு முடித்தோடனே ஒரு ஸ்கேலை வச்சு சமமாக கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், சமமாக மேலேருந்து கீழே வச்சு கோடு போட்டுக்கோங்க.
கீழே வர அன்னிவனாக உள்ளதை இங்கேருந்து இங்கே அப்படியே கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பட்டி தைச்சிடுவீங்க. பட்டி தைச்சி முடித்தோடனே இங்கேருந்து ஸ்கேலை இங்கேருந்து நேராக வச்சு நேராக இருக்கிற வரை கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு இறக்கம் வராது. இதே இது நீங்கள் தைச்ச ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு முன்கழுத்து இறங்குது அப்படின்னா என்ன செய்யணும்னா, பாருங்கள், இங்கே கிட்ட உங்களுக்கு எவ்வளோ தூரம் இறங்குது அப்படின்னு பார்த்துட்டு இங்கே ஜாயின் பிடிச்சிக்கலாம். இப்படி ஜாயின் பிடிச்சிங்கன்னா இங்கே இறங்குறது வராது. இதே இது தைக்காத ப்ளவுஸ்க்குனா பாருங்கள், இங்கேருந்து நீங்கள் பட்டி தைச்சி முடித்தோடனே மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோட் போட்டு கட் பண்ணிக்கோங்க. தைச்ச ப்ளவுஸ்னா இங்கே கொக்கிக்கு மேலே கொஞ்சம் பாதியில் நீங்கள் மடித்து அடிச்சிங்கன்னா, இப்படி மடித்து ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. அதே மாதிரி தான் இந்த சைடும். அவ்வளோதான், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.